ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக மாமரம் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து நட்ட போகிறோம். ஆல்ரெடி ஒரு மரம் நெட்டியாச்சு. மரத்தோட பேர் நம்ம லாங் வீடியோ போட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி லாங் வீடியோ போடுறோம். வெறும் ஷார்ட்ஸாக போயிட்டுருந்தோம். இன்றைக்கி லாங் வீடியோ போட போகிறோம். இதுக்கு முன்னாடியே இந்த குழியில் மாமரம் தான் இருந்துச்சு. அது அழுகி ஆடு கடிச்சு மாடு கடிச்சு கடைசியில் அதோட நிலமை பாருங்கள். மிஞ்சி கையில் கிடச்சது இதுதான். இது மல்கோவா மாம்பழம் செடியாமா, 300 ரூபாயாமா இந்த மரம். ஆனால் மாடுலாம் கடிச்சு வெட்டியாக போச்சு. இப்போ இந்த மரம் 700 ரூபாயாமா. இது வந்துட்டு ஏதோ ஹைப்ரேட்டு. நாங்கள் இருங்க அது ஒரு பேர் கேட்டு பார்க்கலாம். நர்சரியிலேயே ஒவ்வொரு மரத்துக்கும் டேக் கொடுத்துருவாங்க. இது மரம் வந்துட்டு மூவாடன் மரம். இது 700 ரூபா இந்த மரம். என்ன தெரியும், டேக் போட்டு கொடுத்துருக்காங்க. இது பிக்க போகிறது இல்லை, அப்படியே தான் விட போகிறது. இதை வந்துட்டு ஆடு கடிக்காமல் பார்த்துக்கணும். நம்ம ஆடு பாய்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க அங்கே. இது எப்படி வந்து சாப்பிட்லான்ட்டு அதுக்கிட்டேருந்து நம்ம காப்பாற்றணும். வாங்க அடுத்த மரத்தை நட்டுறதை பார்க்கலாம். அடுத்து இந்த மரம் தான் நட்டுறோம், அதையும் வாங்க பார்க்கலாம். இந்த மரத்தை நட்டுறதுக்கு தான் இப்போ இடம் சூஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த மரம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது ஃபுல்லாக தென்னந்தோப்புங்காட்டி தென்னந்தோப்புக்கு நடுவில் தான் வைக்கணும். ஏன்னா இடம் இல்லை அவ்வளோக்கு. இடத்த இந்த இடத்துல தான் சூஸ் பண்ணியிருக்கு. 4 மரத்துக்கு நடுவில் நட்ட போகிறோம். ஒரு வழியாக குழி தோண்டியாச்சு. இந்த மரத்தோட பேர் வந்துட்டு பெங்களூரா. இதுலேயும் டேக் பண்ணியிருக்காங்க. செடிக்கு உயிர் தண்ணி ஊற்றுறோம். குழி தோண்டி மரத்தை வச்சு மண்ணை தள்ளிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். அடுத்த மரம் எடுக்க போகிறோம். மொத்தம் 3 மரம்னு சொல்லியிருந்தேன். இப்போ 2 மரத்தை எடுத்துகிட்டு வந்து நெட்டியாச்சு. இன்னொரு மரம் அங்கே இருக்குது, போய் எடுத்துடலாம். இன்னொரு மரம் பெலாக்கா மரம் அங்கே ஒன்று நெட்டியிருக்கோம். அதை வந்துட்டு ஷார்ட்ஸில் போட்டேன், அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் தான் வரும், அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ வரும், பார்த்துக்கோங்க. மரம்லாம் இங்கே தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 மரம் எடுக்கும் போது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். எடுத்துக்கலாம்.